இப்ப குத்தியோட அப்பாங்க நடந்த விஷயத்துல வீட்டுக்கு வந்து தன்னோட மனைவி கிட்டே சொல்றாரு, அவளை அசிங்கப்பட்டது என்னோட போகட்டும், என் பையனாச்சும் நல்லா படிச்சு பெரிய ஆகணும், நடந்து ஸ்கூல் சேர்த்துலாம் சொல்லிட்டு அவரும் சொல்றாரு. சரி குத்தியா லட்டு நடந்து போகும்போது அங்க சோளக்காட்டு பொம்மையில யூனிஃபார்ம் எடுத்து போட்டு வச்சிருப்பாங்க. யூனிஃபார்ம் எடுத்து மாட்டிட்டு நம்மளும் ஒரு நாள் ஸ்கூலுக்கு வரும் சொல்லிட்டு ஆசையான ஸ்கூல்ல சுத்தி பார்த்துட்டு இருக்கான். இப்ப கிளாஸ் ரூம்ல போயிட்டு போர்ட்ல எழுதி வச்சதெல்லாம் பாக்குறான். அப்புறம் பெஞ்சில உட்காந்துட்டு புக் எடுத்து அப்புறம் புக்ல இருக்கலாம் படிச்சு பார்த்து புக்கெல்லாம் தடவி பாக்குறான். அவனோட அப்பா வந்து பிரின்சிபல் கிட்ட என் பையனை இந்த ஸ்கூல்ல சேர்த்துங்கன்னு கேக்குறாரு. பிரின்சிபல் உன் பையன் இந்த ஸ்கூலோட அட்மிஷன் எவ்வளவு தெரியுமா, 3000 ரூபாய் கட்டணும், காசு ஒரு நாள் கட்ட முடியுமான்னு பிரின்சிபலும் கேக்குறாரு. பையனோட அப்பா எப்படின்னா கஷ்டப்பட்டு பீஸை கட்டிடுறேன், என் பையனை இந்த ஸ்கூல்ல சேர்த்துன்னு சொல்லிட்டு பிரின்சிபல் காலில் விழ போறாரு. பிரின்சிபல் முதல்ல காசு எடுத்துட்டு அப்புறம் பையனை சேர்த்துன்னு சொல்லிட்டு அவரே அனுப்பிச்சு விட்டுறாரு. போனதுக்கு அப்புறம் பிரின்சிபலும் கூட இருக்கிறோம், இவங்க பசங்க ஸ்கூல்ல சேர்த்து பண்றது பேர் பேசிட்டு இருக்காங்க. பேசுறத கேட்ட குத்லிக்கு ரொம்ப கோவம் வந்து, நீங்க ரொம்ப போய்க்காரன், எங்க அப்பா ரொம்ப ஏமாத்துறீங்க. பிரின்சிபல் பார்த்து கேட்கறான், என்கிட்ட யூனிஃபார்ம் இருக்கு, என்ன ஸ்கூல்ல சேர்க்க மாட்டீங்க, பணக்கார வீட்டு பசங்க சேர்ப்பீங்க, நல்லா ஸ்கூல்ல படிக்க கூடாது. பிரின்சிபல் பார்த்த பையனை கேட்கறான். பிரின்சிபல் அந்த பையன் கிட்ட சொல்லி சமாளிக்க பாக்குறாரு. பையனை கோவமா நான் படிக்கணும் தான் ஆசைப்படுறேன், என்ன விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க வந்து கோவமாவும் போயிடுறான்.